10 சேனல் 20 சேனல் மாதிரி கொடுக்க முடியும். ஸோ அப்படி வரும்போது அவங்க பிராட்பேண்ட் யார் வாங்குறாங்களோ, அந்த 2 ஸ்கீம் சொன்னாங்க இல்லையா, அந்த 2 ஸ்கீமில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்க ஓடிடி ப்ளஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுக்காக தனியாக போய் நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிலாம் பார்க்க தேவையில்லை. அவங்களுக்கான என்னென்ன ஆக்சஸ் இருக்கோ அதில் பார்த்துக்கலாம். சார் சின்ன ஒரு டவுட் தான் சார். என்னென்னா இப்போ வந்து ஏர்டெல் பிராட்பேண்ட் இருக்குது, இல்லை எஸ்டிவி கேபிள்லாம் இருக்குது. ஸோ அதிலலாம் பார்க்கலாமா உங்கள்கிட்ட? இதில் எந்த பிராட்பேண்ட் வேணால் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இந்த புக்கே உள்ள வருது இல்லையா, இப்போது ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏர்டெல் இன்டர்நெட் கொடுக்குறாங்க இல்லையா, அது உள்ள ஒரு ஆப் இருக்குது. இப்போ இவங்களுடைய ப்ளே பாக்ஸ் இருக்குது, ப்ளே பாக்ஸுடைய ஆப்லேயே இருக்குது. அந்த பேக்கேஜுக்குள்ளே நம்ம சேனல் இருக்கும். ஒரு இவ்வளோ ரூபா கட்டுங்க, 15 ஓடிடி தரோம், இவ்வளோ ரூபா கட்டணுங்க, இதுக்கு வந்து 10 ஓடிடி தரோம் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீமுக்குள்ளே நம்ம பிளாட்ஃபார்மை கொண்டு வந்துடுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சர்வீஸ் இருக்கும்போதே நம்ம பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிடும். ஓகே சார், கடைசி வரைக்கும் இந்த வார்த்தையை காப்பாற்றுங்க. கண்டிப்பாக எப்போவுமே சிறு படங்களுக்கு ஆதரவு எங்களிடம் உண்டு. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். காப்பி கேட்கறது கொஞ்சம் இதாக இருக்கும். கிமுன்னு நம்ம பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஸோ காமு காப்பின்னு இன்னும் வருஷம் யோசிப்பாங்க, இன்னொன்று அது என்னன்ற ஒரு இம்பாக்ட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு இதுதான் சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து கல்யாணமே செட் ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து டைவர்ஸில் போய் நிற்கிறாங்க. இப்போ வந்து மக்களுக்கு எப்படி இதை என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போவீங்க? இதில் ஆக்சுவலாக ஒரு டிஸ்க்ளைமர் கார்டோட தான் ஸ்டார்ட் ஆகும் சார். என்னன்னா கொஞ்சம் சொந்த கதை, கொஞ்சம் உங்க கதை அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். எங்க கதை இல்லை சார், வேற கதை. உங்க கதைன்னா ஜென்ரலா சொல்றேன், எல்லாத்துக்குமான இது இருக்கும். இங்க எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கான நம்ம மெஜாரிட்டி டைம் வந்து வீட்டில் தான் இருக்கும். ஸோ அங்க இருக்கிறது தான் வெளியில போற இடங்களுக்கு இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் எனக்கு மட்டும் தான் ஒரு சில ஃபினான்ஷியலா இருக்கட்டும், இமோஷனலா இருக்கட்டும். இப்போ பேச்சுலர் நான் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருந்தேன். மேரேஜ் ஆகிட்டு ஒரு 6 வருஷமா இருக்கு. அது விட இதோட நிறைய லீனியன் இருக்கு, நிறைய சப்போர்ட் இருக்கு, இமோஷனல்ஸ் இருக்கு. ஆனாலும் சரி, ஒரு சில டிஃபிகல்ட் இருக்கு. என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது பழகிறது வேற இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு அவங்க பேசுறது நார்மலா சொன்னாலும் இது செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாமினேஷன் மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கு. சரி, எனக்கு சார் இல்ல சார், இப்போ வந்து 2Kல டோட்டலா மாறிடுச்சு சரிங்களா. ஃபர்ஸ்ட்லாம் டாமினேஷன் வந்து ஆம்பளைங்க பண்ணுவாங்க, இப்போ டோட்டலாவே பெண்கள் தான் பண்றாங்க. அது ஒத்துக்கிறீங்களா? என் வீட்டுல இல்ல சார், ஏன்னா சங்கல்ல வீட்டுக்கு போகணும் சரிங்களா. என்னன்னா இது எனக்கு மட்டும் இந்த அப்ரோச் இருக்கா, இது எனக்கு மட்டும் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களும் இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஸ்கிரிப்ட். சார் டைரக்டரோட ஒரு கனவு என்னன்னா ஸ்க்ரீன் பிளே பண்ணி பெருசா வந்து தியேட்டர்ல போகணுன்னு தான் அவங்க எழுதுவாங்க. ஸ்க்ரீன் அவங்க யோசிக்கிறதே அதுதான் சரிங்களா. ஏன்னா உங்க காலம் ஃபுல்லா அதான் யோசிச்சு போயிருவீங்க. இப்போ வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுவோன்னே OTT தளத்தில் ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இப்போ இது தேட்டர்லயும் வரப்போகுது சார், அந்த ப்ராசஸ்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி OTT Plus இந்த பிளாட்ஃபார்ம் வரப்போகுது. ஸோ இது வந்து இனிஷியேஷனா இருக்கு. இது மூலமா தேட்டருக்கான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். சார் கேபிள் சார் நீங்க வாங்க சார். சார் இப்போ OTT நீங்க வந்து சினிமாவில் ரொம்ப நாளாக இருக்கீங்க, பல OTTகள் வந்துடுச்சு சரிங்களா. பல OTTகள் வந்து கூட சிறு படங்களில் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா வாக்குறுதி, சிறு படங்களை நாங்கள் எடுத்து பண்ணுவோம், எல்லா படத்தையும் பண்ணுவோம் நாங்கள். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 1 இயர் பேக் வந்து அதுக்கப்புறம் முன்னாடி வந்து டோட்டலாகவே வந்து சின்ன படங்கள் வாங்குறது கிடையாது. ஸோ அதனால தான் சில OTT பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் நல்லா வளர்ந்துட்டா அது மாதிரி பண்ணுவீங்களா? நாங்கள் ஒரு 8 மாசமா வளர்ந்துருக்கோம். 8 மாசமா சின்ன படம் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் இண்டிபெண்டன்ட் படம் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பெரிய படங்களை நான் பெருசாக இப்போ இல்லை. என்னோட ஐடியாவே என்னன்னா, நான் இப்போ OTTலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியான ஐடியாவே என்னன்னா, சின்ன படங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. முதல்ல வியாபாரம் மாதிரி விட்டுருங்க, முதல்ல அதை பார்க்க வைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்மாக நான் உருவாகி ரெடியாக இருந்தேன்னா அவங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்மில் உள்ளே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குன்னா பார்வை கிடைச்சிடும். பார்வை கிடைச்சிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லது என்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிடும். அதனால அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதுக்கான வேலை தான் இப்போ நாம்
வேலை செய்யறது, ப்ளே பாக்ஸு, ரயில் நெட்டு, இவங்களோடலாம் சேர்ந்து மொத்தமாக வந்து இந்த பிளாட்ஃபார்மை கொண்டு போய் அங்கே மக்கள்கிட்ட கொடுக்குறோம் இல்லையா? அது கொடுக்கும்போது ஓப்பன் பண்ணால் இப்போ பெரிய படம் வந்து 500 தேட்டரில் 1000 தேட்டரில் போடுற மாதிரி இந்த சின்ன படம் வந்தா இவ்வளோ நெட்ஒர்க்கில் சைமல்டேனியஸாக ஓப்பன் ஆகும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்ன படத்துக்கு கிடைக்கிற ரீச் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஓடிடினாவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஓடிடி ஆப்பில் போயிட்டு பண்ணுவோம். இப்போ வந்து இதில் வந்து ரியல் வயர் இருக்குது, ப்ளே பாக்ஸ் டிவி இருக்குது. இது எப்படி வந்து 3 பேர் ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ண போகிறீங்க? ப்ளஸ் என்னென்னா ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுறது, வேலை செய்யறதும் சரி, ரொம்ப கண்டினியூவான விஷயம். அது வந்து எப்படி பண்ண போகிறீங்க? ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒருத்தர் வளர்ந்துட்டா ஒருத்தர் வளர்றது கம்மியாயிடும் சார். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? இல்லை, இப்போதைக்கு வந்து என்னென்னா ப்ளே பாக்ஸ் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அவங்களுக்கு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அவங்க பண்டலில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து எல்லா இந்தியா ஃபுல்லாக போடுறாங்க அப்படின்னும்போது அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம வந்து ஒரு வளர்கிற பிளாட்ஃபார்ம், ஒரு போன வருஷம் மேலே ஸ்டார்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனங்களோட வந்து டேப் ஆகுதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பிகாஸ் நாங்கள் கன்சிஸ்டன்சியாக இந்த மாதிரி அவங்க நிறைய பேர் எங்களுக்கு சொல்லும்போது ஃபெட் பாக்ஸ் சொல்லுவாங்க, எப்படிங்க நீங்கள் இவ்வளோ படம் எடுத்து போடுறீங்க, சின்ன சின்ன படம் நல்ல நல்ல படம் போடுறீங்கன்னு கேட்பாங்க. ஃப்ரம் த கண்டென்ட் அவங்களோட அந்த கம்பெனிலேருந்து. இதுக்காக நான் தீவிரமாக வேலை செய்யணும்னு எல்லாருக்குமே தெரியும். நிறைய சின்ன படங்களுக்கு தான் இடம் தேவை, பெரிய படம் எல்லாரும் பார்த்துருவாங்க இல்லையா? இப்போ வந்து அஜித் படம் வருதுன்னா நல்லா இருக்கா நல்லா எல்லாம் பார்த்துருவாங்க. அந்த வாரத்தில் அடுத்த நாள் வரக்கூடிய படம் சின்ன படம் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுடைய பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பீப்புளோட அவங்க ஜாயின் பண்ணுறோம். அவங்க பெருசாக இருக்காங்க, நமக்கு மல்டிபிள் ஸ்க்ரீன் மாதிரி அவங்க வந்து ஒன்று பெரிய பெரிய பிளாட்ஃபார்மில் பண்டிலில் தராங்க. அந்த பண்டிலில் நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணில் பட்டுரும் இல்லையா? அந்த கண்ணில் பட்டுறது கன்வெர்ட் ஆகிடும். அதே போல் ரயில்வேரும் அதுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி போனீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக் பிராட்பேண்ட் நெட்வொர்க்ன்றது கிடையாது. நானே கேபிள் டிவி ஆப்ரேட்டர் தான், அதுலேருந்து வந்தவன் தான். சென்னையை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பிராட்பேண்ட் கிடையாது. இப்போ அந்த பிராட்பேண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து ரயில் வயர் தான் கொடுக்குறாங்க, கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மூலமாகவே. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், இன்னைக்கு அந்த டீம் தான் எல்லாரும் படம் பார்க்க வந்திருக்காங்க. இந்த படம் அவங்க பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. அத்தனை பேரும் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க, ஓடிடி ப்ளஸ் பற்றி பேசுவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் தான், மாதம் 29 ரூபா தான் வாங்கணும். ஸோ இது எல்லாமே அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க, ஏன்னா கொடுக்குற கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக இருக்கிற பட்சத்தில். அதனால தான் சார் இப்போ என்னன்னா சிறு படத்தில் வாங்கிடுறாங்க சார். ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, பெரிய படத்துக்குலாம் அந்த ப்ராப்ளம் வருது. நீங்கள் சொல்லிட்டீங்க, சிறு படத்தை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே பார்த்துருங்க மேடையில் வாங்கிறாங்க, படம் வாங்கிறாங்க, படம் எவ்வளோ ஓடுதுன்னு கூட தெரிய மாட்டேதுன்ட்டு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூசர்களுக்கு ஏதாவது விஷயம் சொல்ல முடியுமா? மற்றவங்களுக்கு எப்படியே தெரியாது சார், நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து அப்படி கிடையவே கிடையாது. நாங்கள் உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு டைரெக்டாக டேஷ்போர்ட் கொடுத்துருவோம். 5 நிமிஷம் பார்த்தா கூட யார் எங்கேருந்து பார்த்துருக்காங்க, 5 நிமிஷத்துக்கு பார்த்துருக்காங்க, இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து பார்த்துருக்காங்க, இவ்வளோ பைசா, 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ காசு தரோம்னா அதுக்கு இந்த 5 நிமிஷத்துக்கு எவ்வளோ பைசாவோ அத்தனை பைசாவும் கொடுத்துருவோம். யூடியூப் மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஆள் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே நாங்கள் தான் நினைக்கிறேன். சவால்தான் சொல்லுவேன் சார். இந்த 3 ஆப் எப்படி ஒன்றா சேர்ந்தது? இது 3 ஆப் இல்லை. இப்போ ப்ளே பாக்ஸ் டிவின்றது ஒரு அக்ரகேட்டர். அவங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு 30-40 ஓடிடிஎஸ் வந்து பண்டில் பண்ணி எங்ககிட்ட இந்த பிளாட்ஃபார்ம் இந்த பண்டிலுக்கு நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மூலமாக நிறைய இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த பாக்ஸஸ் ஆண்ட்ராய்டு பாக்ஸஸ் இருக்கும், அதில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அது இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ரயில் வயர் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட், அவங்க வந்து பிராட்பேண்ட் கொடுக்குறாங்க. அவங்க பிராட்பேண்ட் கொடுக்கும்போது இப்போ வந்து பாக்ஸே இல்லாமல் அதில் ஒரு பேக்கேஜ் கொடுக்க முடியும். அவங்களுடைய ஆக்சஸில் இந்த மாதிரி ஒரு 10 சேனல் 20 சேனல் மாதிரி கொடுக்க முடியும். ஸோ அப்படி வரும்போது அவங்க பிராட்பேண்ட் யார் வாங்குறாங்களோ, இப்போ 2 ஸ்கீம் சொன்னாங்க இல்லையா, அந்த 2 ஸ்கீமில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்க ஓடிடி ப்ளஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுக்காக தனியாக போய் நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிலாம் பார்க்க தேவையில்லை. அவங்களுக்கான என்னென்ன ஆக்சஸ் இருக்கோ அதில் பார்த்துக்கலாம். சார் சின்ன ஒரு டவுட் தான் சார். என்னன்னா இப்போ வந்து ஏர்டெல் பிராட்பேண்ட் இருக்குது சரிங்களா, எஸ்சிவி கேபிள்லாம் இருக்குது. ஸோ அதிலலாம் பார்க்கலாமா உங்கள்கிட்ட? இதில் எந்த பிராட்பேண்ட் வேணால் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இந்த புக்கே உள்ள வருது இல்லையா, இப்போ ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏர்டெல் இன்டர்நெட் கொடுக்குறாங்க இல்லையா, அது உள்ள ஒரு ஆப் இருக்குது. இப்போ இவங்களுடைய ப்ளே பாக்ஸ் இருக்குது, ப்ளே பாக்ஸ் உடைய ஆப்லேயே இருக்குது. அந்த பேக்கேஜுக்குள்ளே நம்ம சேனல் இருக்கும். ஒரு இவ்வளோ ரூபா கட்டுங்க, 15 ஓடிடி தரோம், இவ்வளோ ரூபா கட்டணுங்க, இதுக்கு வந்து
10 ஓடிடி தரோம் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீமுக்குள்ளே நம்ம பிளாட்ஃபார்மை கொண்டு வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சர்வீஸ் இருக்கும்போதே நம்ம பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிடும். ஓகே சார், கடைசி வரைக்கும் இந்த வார்த்தையை காப்பாற்றுங்க. கண்டிப்பாக எப்பவுமே சிறு படங்களுக்கு ஆதரவு எங்களிடம் உண்டு. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ் 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.